பண்டைய காலத்தில் இந்தியாவில் ஹஸ்தினாபுரம் என்ற பெரிய ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் 2 சகோதர குடும்பங்கள் வாழ்ந்தன. ஒரு பக்கம் பாண்டவர்கள், மற்றொரு பக்கம் கௌரவர்கள். பாண்டவர்கள் 5 பேர்: யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன். அவர்கள் உண்மை, தர்மம், நியாயம் என்னும் வழியில் நடந்தவர்கள். ஆனால் கௌரவர்கள் பொறாமையும் அகந்தையும் மிகுந்தவர்கள். ஒரு நாள் சூதாட்டம் என்ற ஏமாற்று விளையாட்டில் பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யத்தை இழந்தார்கள். அதனால் அவர்கள் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டியது வந்தது. வனவாசம் முடிந்த பின் பாண்டவர்கள் அமைதியாக தங்கள் உரிமையை கேட்டார்கள். ஆனால் துரியோதனன் 1 அடி நிலம் கூட தர மறுத்தான். அதனால் குருஷேத்திர போர் ஆரம்பமானது. இந்த போரில் அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் தேரோட்டியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன தெய்வீக உபதேசமே பகவத்கீதை. போர் முடிவில் தர்மம் வெற்றி பெற்றது, அதர்மம் அழிந்தது. பாண்டவர்கள் ராஜ்யத்தை மீண்டும் பெற்றார்கள். தர்மத்தின் பாதையில் நடப்பவர்கள் எப்போதும் வெற்றி பெறுவார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.